ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 21 ஓட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அக்டோபர் 2025 ஸ்டூட் அட் அதாவது அக்டோபர் 2025ல இந்தியாவோட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ வந்து அ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1.21% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இப்ப நான் சொன்னது. ஃபுட் பிரைஸஸ் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ கம்மியாயிருக்கு அப்படின்னா 5% கம்மியாயிருக்கு. ஃபுட் பிரைஸஸ்னா நமக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.18% வந்து கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபியூவல் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2.55% கம்மியாயிருக்கு. அதுவே மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட் இன்ஃப்ளேஷன் அது எவ்வளோ வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னா 1.54% வந்து அதிகமாயிருக்கு. மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம ஃபேக்டரிஸ்ல மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 0.25% வந்து இருக்கு. இது வந்து நம்ம முந்தா நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்லயோ பார்த்திருப்போம். ஸோ இதுல இருக்க எல்லா டேட்டாஸுமே நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். இந்தியா எய்ம்ஸ் டு ரைஸ் த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் டு வாட் லெவல் பை 2030. 2030க்குள்ள ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணணும்னு இந்தியா எந்த எய்ம் வச்சிருக்காங்க அப்படின்னா 55% வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அம் ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனோட பெர்சன்டேஜ் வந்து 41.7% இருந்துச்சு. அது 2030ல 55% வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க எய்மா இருக்கு. லேட்டஸ்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரிப்போர்ட் படி செப்டம்பர் 2025ல 34.1%ம், ஏப்ரல் டு ஜூன் 2025ல பார்த்தீங்கன்னா 33.4% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரம் சக்தி நிதி 2025 இது ஒரு ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் உமன்ஸ் ஆக்சஸ் டு டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில வந்து உட்கார வைக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025ஓட எய்ம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1, 2 கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். தமிழ்நாடு இன்ட்ரோடியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசி இன் விச் இயர். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசி வந்து தமிழ்நாடு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008ல. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யார் கிரியேட் பண்ணது இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசி 2008ல கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 15th வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறமா 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வில் ஹேவ் ஜிஜிசி பை 2025. ஜிஜிசினா ஒண்ணும் இல்ல, கிளினிக்னு சொல்லலாம். இந்த கிளினிக் பாத்தீங்க அப்படின்னா 2025க்குள்ள 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கவர் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ஜரிஸ் அண்ட் ஹார்மோன் தெரப்பி ஆடட் டு சிஎம்சிஹெச்ஐஎஸ் அண்ட் பிஎம்ஜேஏஒய் 2022. அதாவது இது ரெண்டுமே ஒரு ஸ்கீம். சிஎம்சிஹெச்ஐஎஸும் பிஎம்ஜேஏஒய் இது ரெண்டுமே ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். பிஎம்ஜேஏஒய்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணது எப்போ அப்படின்னா 2022ல. இது என்ன சொல்லலாம், சிஎம்சிஹெச்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அது ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து பிஎம்ஜேஏஒய்னா பிரைம் மினிஸ்டர் ஜன் ஆரோக்கியா ஸ்கீம். இந்த ஆரோக்கிய யோஜனா ஸ்கீம். இந்த 2 ஸ்கீமையும் இன்டகிரேட் பண்ணது எப்போ அப்படின்னா 2022ல. இதுல வந்து இந்த சர்ஜரிஸ் அண்ட் ஹார்மோன் தெரபிஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து சொல்ல வராங்க இந்த பாயிண்ட் வந்து. நெக்ஸ்ட் வந்து இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் ஏசியன் கண்ட்ரி டு இன்க்ளூட் டிரான்ஸ்ஜெண்டர் கேர் இன் யூஹெச்சி. யூஹெச்சி இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் கேரை வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணது யாரு, எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சம்பாத் 2025. வேர் வாஸ் த 12th எடிஷன் ஆஃப் சம்பாத் ஹெல்ட். எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜம்ஷெட்பூர்ல.
என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம்வத் 12th எடிஷன் ஹெல்ட் இன் ஜம்ஷெட்பூர். இந்த ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, ரிச்சுவல்ஸ் வந்து எந்தெந்த ட்ரைபல் பீப்பிள்ஸ் வந்து அ மீன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரைபல் பீப்பிள்ஸோட பேர் வந்து ஹோ, முண்டா, சந்தால் அண்ட் ஓரான் ட்ரைப்ஸ். இவங்கலாம் தான் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரிச்சுவல்ஸ்னா நமக்கு தெரியும் சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சம்மர் 2025 ஓட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, டு பிரிசர்வ் ட்ரைபல் நாலேஜ் அண்ட் கல்ச்சுரல் கன்டினியூட்டி. ட்ரைபல் நாலேஜ் இருக்குல்ல, அத வந்து பிரிசர்வ் பண்றதுக்காகவும், கல்ச்சுரல் கன்டினியூட்டி அதாவது இந்த அவங்க கலாச்சாரம் இருக்குல்ல, சாரி, அவங்க கலாச்சாரம் வந்து அப்படியே கன்டினியூஸா தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணது தான் வந்து இந்த சம்வாத் 2025 ஓட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டரியில எல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ் பத்தி படிச்சிருக்கோம்ல. சோ, அதனால வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான சிஏ தான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேட்டன்ட் ஃபைலிங். அம் இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் டேஷ் லார்ஜஸ்ட் பேட்டன்ட் ஃபைலர். அதாவது இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு இந்த பேட்டன்ட் ஃபைலிங்ல அப்படின்னா, 6th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பேட்டன்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 64,000 பிளஸ் பேட்டன்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட்டன்ட் ஃபைலிங்ல இந்தியா பாத்தீங்கன்னா, எந்த பொசிஷன்ல இருந்து எந்த பொசிஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ரேங்க் 81ல இருந்து ரேங்க் 38க்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பேட்டன்ட் ஃபைலிங் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு லீகல் ப்ரொடக்ஷன்னு சொல்லலாம். லீகல் ப்ரொடெக்ஷன்னு சொல்லலாம். இப்போ புதுசா ஏதாவது இன்னோவேட் பண்றாங்கல்ல, அத வந்து நம்ம பேட்டன்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா, அத வந்து வேற யாரும் காப்பி பண்ண மாட்டாங்கல்ல. அதுதான் வந்து பேட்டன்ட் ஃபைலிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லீகல் புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மைக்ரேஷன் சர்வே. விச் மினிஸ்ட்ரி வில் கண்டக்ட் த நேஷனல் மைக்ரேஷன் சர்வே 2026-2027ல. அதாவது எந்த மினிஸ்ட்ரி வந்து மைக்ரேஷன் சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, மாஸ் ஐ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க தான் வந்துட்டு இந்த மைக்ரேஷன் சர்வேவை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. மொத்தம் எல்லா ஸ்டேட்ஸுமே இது வந்து கவர் பண்றாங்க. இந்த மைக்ரேஷன் வந்து எல்லா ஸ்டேட்ஸ், எல்லா யூனியன் டெரிட்டரிஸுமே கவர் பண்றாங்க. ஆனா, எக்ஸெப்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த மைக்ரேஷன் சர்வேல எந்த யூனியன் டெரிட்டரி வந்து கலந்துக்கல, கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி இது எந்த மினிஸ்ட்ரி வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க, அந்த இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட அப்ரிவேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான இன்னும் 2 குவிஸ் பார்ப்போம். நேஷனல் மைக்ரேஷன் சர்வே வில் பி கண்டக்டட் ஃப்ரம் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் சக்தி நிதி 2025 எய்ம்ஸ் டூ. இதோட எய்ம் என்ன? ஸ்ரம் சக்தி நிதி 2025 ஓட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொஸ்டினுக்கும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.